நான் ஹெச்டியில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இது வந்து மெயினாக எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த அட்டெண்டன்ஸ் பாலிடெக்னிக் அட்டெண்டன்ஸை எப்படி சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து இந்த கோடு எழுதுறதுக்கு 15 டேஸ் ஆச்சு. நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் எழுதினேன். சில காமெடியாகவும் சொல்லுவேன், சில விஷயங்கள் கரெக்டாகவும் இருக்கும். உங்களுக்கு இது எப்படி பொருந்ததோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க. இது வந்து மெனிப்புலேட் பண்ண டேம்பர் பண்ணுற ஒரு அட்டெண்டன்ஸை எப்படி புரிஞ்சுக்கணும், இதை 2 வகையில் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னொரு சேனலுக்கும் இந்த சேனலுக்கும். மெயின் சேனலில் போட்டால் தான் கொஞ்சம் நல்ல இது இருக்கும். இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இதே 2 பேர் பார்த்துருக்காங்க. இது பிளாக் செயினில் எல்லா விஷயத்துலையுமே தப்பு கணக்கு எழுதுவோம். இந்த தப்பு கணக்கு எழுதுறதை பற்றியும் இதுக்கு பின்னாடி இருக்கிற சில சூழ்ச்சிகளை பற்றியும் நான் சொல்லியிருக்கேன். இது வந்து எந்த வித தப்பும் கிடையாதுன்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து மெடிக்கல் லீவ் போட்டு இதாகிறான்னா அவனை ஸ்டாஃப்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தள்ளி விட்றீங்க. ஆனால் ஒரு கிரிமினல் எஃப்ஐஆர் பேக்ரவுண்ட் உள்ளவன் இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம தள்ளி விட்டோம்னா அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். அது நமக்கும் டேஞ்சரஸ். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். மெனிப்புலேட் பண்ணுறது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு அட்டெண்டன்ஸ் போட்டு இன்றைய தேதிக்கு இவர் வந்தாரா, இன்றைக்கி வரலையா அப்படின்னு நம்ம பார்க்குறது ரொம்ப ஆட்டோமேஷன் அதெல்லாம் வேணாம். அதை போட்டு நம்ம பார்க்குறது தவறினோம்னா என்ன நடக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஆப்சண்ட்டுக்கு ப்ரெசென்ட் போட்டாலும் தப்பு, ப்ரெசென்ட்டுக்கு ஆப்சண்ட் போட்டாலும் தப்பு. இன்டர்னல் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணுறது, டைம் டேபிள் கால்குலேட் பண்ணுறது, இதெல்லாம் உங்கள் கையிலே விட்டேன். அதை நான் ஆட்டோமேட் பண்ணலை. ஏன் ஆட்டோமேட் பண்ணலைன்னா அதை நீங்கள் ட்ராக் பண்ணி புல் பண்ணி வச்சுக்கலாம். அந்த விஷயங்கள் அது ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ போய் உங்கள் ஃபோனில் இருக்கிற இந்த ஆட்டோ ரொட்டேட் மோட போட்டுக்குங்க. போட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷம் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். இது ஏபிடிஇ கோடு. இதில் ஏற்கனவே பில்டு பண்ணி 1500 லைன்ஸ் வருது. இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் பார்ப்போம். இந்த நார்மல் அட்டெண்டன்ஸ் சிஸ்டத்தில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்படியே கொஞ்சம் தலையில் திருப்பிக்கிங்க. ஓகேங்களா? இது உங்கள் ரிஸ்கில் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது ஏபிடிக்கு வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் லைசன்ஸ் கிடையாது. ஆனால் கிட்டப் ப்ரோக்ராமர் லைசன்சிங்கில் நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கோம். இதை ஏன் ஹெச்டியில் பண்ணுறேன்னா, இந்த ஃபாண்ட்னா சிலருக்கு தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த ஃபேஸ்புக்கில் வழியாக பார்த்தவங்க, யூடியூப்பில் 2 பேர் தான் இதை பார்த்துருக்கீங்க. இதில் வந்து வெவ்வேறு ஸ்க்ரீனாக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸோட இதில் இந்த இடத்துல நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா, பி மேலே கிளிக் பண்ணோம்னா எம்னு மாறுதா, இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் ஏன்னு மாறுதா, டபுள் கிளிக் பண்ணால் தான் மெடிக்கல் லீவுக்கு போகும். இப்படி பண்ணும்போது நம்ம கீழே நோக்கி போனோம்னா டெய்லி அட்டெண்டன்ஸ் வரும். மேலே இருக்கிறது டம்மி அட்டெண்டன்ஸ், அதை நம்ம பார்க்க வேணாம். சரிங்களா? கீழேயே போயிட்டு இருந்தோம்னா இப்படி நமக்கு அட்டெண்டன்ஸ் வரும். அப்போ 198 196 இந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? இது பார்த்திங்கன்னா 8 பேர் ஆப்சண்ட்டு. இது வந்து இப்போ ப்ரெசண்ட்டு 192 பேர் ப்ரெசண்ட்டு. அப்படி வரும். அப்படி வரும்போது இந்த இதை நம்ம எப்படி இது பண்ணோம், கொஞ்சம் ஊப்ஸ் கான்செப்ட்னா கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ண மறந்துட்டேன். அதனால தான் இது சதறி ஓடுது. இன்னொன்று, ஸ்டாஃப்ஸ் எப்படி இதை மெனிப்புலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த பையனா ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் முருகன், இப்போ அந்த பையனா அவன் ஒன்றும் வரவே மாட்டான்ப்பா, அவனுக்கு சும்மா 85% போடு. இப்போ 95% பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 1 இன்டர்னல் மார்க் போய் பார்த்தேன்னா 5 தான் இருக்கும். ஆனால் அதே பர்சனுக்கு விஜய் முருகனுக்கு நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ போட்டுறேன். இது ரேண்டமாக அசைன் ஆகும். ஆனால் இப்படி அசைன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த நாள் எடுத்துக்குங்க. இங்கே எம்பிஏன்னு நான் கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மாறும்போது என்ன நடக்கும்னா, அன்றைக்கி அவனுக்கு ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்குது, இல்லை எங்கேயாச்சும் போயிருக்கான், எங்கேயாச்சும் ஸ்கூல்லையோ தேட்டர்லையோ இல்லை ஒயின் ஷாப் கூட போவாங்க. எல்லாம் க்ரோனப்ஸில் 18 வயசுக்கு மேலே ஆகுதுல காலேஜில், அவள் போய் பிரச்சனை பண்ணிட்டானா அங்கே என்ன ஆகும்னா, நம்ம அட்டெண்டன்ஸை மாற்றி போட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்போ அதனால தான் இதில் இந்த கோடில் நான் மாற்றி, இந்த கோட் புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ரைட்டா? பட் ஆனால் இதை ப்ளே பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். அசஸ்மெண்ட் மார்க் போட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்துடும். அப்புறம் நம்ம சைடு ஸ்டாஃப் சைட்ஸ் இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டாஃபு இப்படி ஆப்சண்ட் ஆகிறது ஓகே, 4க்கு 4 நாள் போயிட்டார், இல்லை ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து லீவ் போட்டாங்க, அப்போ HOD இருக்கார், HOD அதிகமாக ஆப்சண்ட் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. எடுக்க மாட்டார், ஒரு 85% இருக்கும். அது மேனேஜ்மெண்ட் பார்த்துக்குறோம். அதனால் எதுக்கு நம்ம நீங்கள் யாருக்கு 100% போடணும்னா எதையும் தொடவே தேவையில்லை. ப்ளூவையோ க்ரீனையோ ரெட்டையோ நீங்கள் தொடவே தேவையில்லை. இது ஆண்ட்ராய்டு ஆப்பாக நான் செஞ்சுருக்கேன். இது வந்து ஏபிடின்னு ஒரு சாஃப்ட்வேர், சைன்டு பேக்கேஜ் பண்ண முடியாது. அப்போ இதில் வந்து இதுக்குள்ளேயே நீங்கள்
மிஸ்டர் தாகர், செல்வம், ராஜன், அருண்மொழி, இந்த மாதிரி நீங்கள் முன்னாடி போய்க்கலாம். இந்த ஆப்பில் கொஞ்சம் பயாஸ் இருக்குது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்பு கொஞ்சம் அந்த ஜாதிய பேர்களெல்லாம் போட்டிருக்கு. இது அந்த ஏஐ எனக்கு கொடுத்தது, நான் போடலை. சஞ்சய் செட்டியார்னு போட்டிருக்கு, நான் போடலை. நான் வந்து அதெல்லாம் ஆதரிக்கிறது கிடையாது. நான் டீச்சிங்கில் இருக்கிறனால எனக்கு அந்த சர்நேமை வந்து அதை ஜம்பிள் பண்ணி போடும்போது நிறையா காம்பினேஷனில் போடுறதுனால அது ஜாதி பேர் எடுத்துக்கிச்சு. அதுக்கு தெரியல, ஏஐக்கு வந்து தமிழ்நாட்டில் ஜாதி பேர் மேக்ஸிமம் வைக்க மாட்டாங்கன்றது அதுக்கு தெரியல. ஸோ சாய், சிவா நாயுடு, தினேஷ் சிவசாமி இந்த மாதிரி இருக்குது. அப்போ இதில் வந்து இவன் 95%, இவர் பார்த்திங்கன்னா 85% செமஸ்டர் 2ல் அப்படி நம்ம கொடுத்தோம்னா நமக்கு 5 மார்க் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து டோட் நாம்ஸ் படி வர்றது 6 செமஸ்டருக்கு. கேலண்டரில் போய் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டார்கெட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 6th செமஸ்டரில் 2 எஃப்னா 2 ஹாஃப் ஒர்க்கிங் டே அதை சேர்த்தோம்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லீவ் வரும். இது வரலை அப்படின்னா அது வந்து ஈவன் செமஸ்டராக இருக்கும். ஓகேவா? மாற்றி போட்டு பாருங்கள். ஓகேவா? இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த இது இப்படி காட்டும். தெரியுதுங்களா? நிறையா ஆப்ஷன் ஆஃப் ஒர்க்கிங் டேனா வந்துருக்கு பார்த்தீங்களா? இது ஹாலிடேனா நம்மளாக ரெஃபர் பண்ணி போட்டுக்கலாம். 2 ஆஃப் ஒர்க்கிங் டே தான். இது ஸ்டாஃப் சைடு. அப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் சைடு பார்த்தோம்னா பிரச்சனை இருக்கும். இப்போ இந்த இடத்துல போய் நான் ஒரு மெனிப்புலேஷன் ஆரம்பிக்கிறேன். இப்போ எல்லா ஸ்டாஃபுமே லீவ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். என்னென்னா ஒரு ஸ்டாஃப் 10 மணி நேரம் நிற்க விட்டுருக்காரு, ஆனால் திரும்ப பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பார். ஆனால் எனக்கு வர்ற கோவத்துக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது. போலீஸ் கூட அவ்வளோ நேரம் நின்றுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? போட்டு இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போனோம்னா 70 ஹவர்ஸில் 71 ஹவர்ஸில் 9 ஹவர்ஸ் வேணும், இங்கே 8 ஹவர்ஸ் வேணும். அப்போ டைம் டேபிளில் போய் என்ன பண்ணணும், இங்கே ஃப்ரீ லைப்ரரி இருக்குது. இது மாதிரி ஏதாச்சும் பிடி பீரியட்னால் எடுக்கக்கூடாது, பட் இருந்தாலும் கொஞ்சம் மாத்திரம் இதை ட்ராக் பண்ணி தான் வைக்கணும். இதுக்குள்ளே நான் எந்த அல்காரிதமும் ஆட் பண்ணல. டைம் டேபிளை உள்ளே கொண்டு வந்து என்னென்னக்கு ஆப்ஷன்னு பார்த்து போடலாம். நான் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலைன்னா நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீ லைப்ரரியை தூக்கி நான் வந்து கோர் சப்ஜெக்டில் வச்சேன்னா இங்கே ஃப்ரீ லைப்ரரி இங்கே வந்துடும், கோர் சப்ஜெக்ட் இங்கே வந்துடும். இது மாதிரி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நம்ம கொடுக்கலாம். இது பிஇ, எம்இ எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். இப்போ இன்டர்னல் மார்க்ஸில் என்ன பிரச்சனைனா, ஃபஸ்ட் இன்டர்னல், செகண்ட் இன்டர்னல், தேர்ட் இன்டர்னல் டெஸ்ட்டை வச்சு ஒரு ஆவரேஜ் போட்டு நம்ம ஒரு மார்க் பண்ணோம். அசைன்மெண்ட்டுக்கு மார்க் உண்டு. இப்போ அசைன்மெண்ட் கிடையாது. செமினாருக்கு மார்க் உண்டு. இப்போ செமினார் கிடையாது. அதெல்லாம் கழிச்சுட்டு போயிட்டுருக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து பழைய ஒரு என் ஸ்கீமுக்கு போட்டது. சரிங்களா? 3 இயர்ஸ் லாகு. இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்டன்ஸில் எந்த இடத்துல பிரச்சனை வரும்னு நான் சொல்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் இந்த தேதிக்கு ரேண்டமாக நான் குத்து மதிப்பாக போகிறேன், அவனுக்கு வந்து இந்த இன்டர்னல் இங்கே 5 மார்க்கில் பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நான் சோம்பேறித்தனமாக என்ன பண்ணுவேன்னா அதுக்குள்ளே ஒரு பட்டனை ஆட் பண்ணியிருக்கேன். தெரியுதா? 85% போட்டாலும் எனக்கு என்ன வரும், அதே தான் வரும், 5 மார்க் தான் வரும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், விஜயமுருகனுக்கு 85% போட்டால் குறைஞ்சிருக்கு, நிறையா வந்துருச்சு போல். விஜயமுருகனை 95% ஆக்கிட்டு இன்டர்னல் மார்க் போய் பார்த்தீங்கன்னா விஜயமுருகனுக்கு பிரச்சனை இல்லை. அதே இது விஜயமுருகனுக்கு 85% போட்டு பார்த்தோம்னா 2 மார்க் வந்திருக்கு. தெரியுதா? உங்கள் கண்ணுக்கு தெரியலன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. 2 மார்க் தான் வந்திருக்கு. அப்போ 95% போட்டு ரேண்டமாக நீங்கள் போடுறது தப்பு கிடையாது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ரேண்டமாக போயிட்டு இருக்கும். ஆனால் என்ன தெரியுமா, அந்த பையன் சப்போஸ் ஒரு தேட்டருக்கோ படத்துக்கோ போயிட்டு எதுக்காச்சும் போயிட்டு, இல்லை அது பொண்ணுங்களாக கூட இருக்கலாம், போயிட்டு வரும்போது ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு அப்படின்னா போலீஸ் கேட்பாங்க, ஏங்க உங்களுக்கு ரெக்கார்டு படி நீங்கள் இங்கே ப்ரெசென்ட் போடணும், ஏன் ஆப்சண்ட் போடல? அதனால தான் இந்த கோடை வரும். ஏன்னா என் கூட வேலை பார்த்த ஸ்டாஃப்ஸ் இப்படி செஞ்சுருக்காங்க. அவங்க சொன்னதில்லை, இந்த பையன் தப்பு பண்ண மாட்டான் சார் அப்படி நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. ட்ரக்ஸு கூட கொண்டு வருவான் ஒரு பையன். அந்த அளவுக்கு காலங்கள் மோசமாயிருச்சு. ரைட்டுங்களா? ஏன்னா சூழ்நிலைகள் மோசமாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும், ஆப்சண்ட்டுக்கு போல ப்ரெஸ் நம்மளோட டாக்குமெண்டேஷன் நம்ம சைடு கரெக்டாக வச்சுக்கணும். நாளைக்கு யார் வந்து கேட்டாங்கன்னா அதை கரெக்டாக எடுத்து கொடுக்கணும். இதில் இந்த அட்டெண்டன்ஸ் போகிறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது. நம்ம பாட்டுக்கு இந்த இன்டர்னல் மார்க்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணி நம்ம போட்டோம்னா சரி, அவனுக்கு ஒரு 2 மார்க் 5 மார்க் 4 மார்க் வந்தால் போதும், அதுக்கு ஒரு நாம்ஸ் இருக்குது, அதை கோடில் மாற்றிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. போட்டோம்னா என்ன ஆகும்னா, நம்ம நாளைக்கு அந்த அட்டெண்டன்ஸ் மாறும்போது நம்ம மாட்டிக்குவோம். கேட்பாங்க, எப்போ அவன் வெளியே போய் தகராறு பண்ணிட்டு வந்திருக்கான், நீ இங்கே அட்டெண்டன்ஸ் போட்டு வச்சுருக்கியே எப்படி? அதனால் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் இப்படி ரேண்டமாக போட்டு அதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவாங்க.
நாம் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ தினமும் அட்டெண்டன்ஸை கிளியராக போட்டுட்டு நம்ம இப்படி மேனுவலாக டைப் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ரைட்டுங்களா? இது பெரிய ஒரு 3 மாதத்துக்கு நம்ம போடுறது வந்து பெரிய வேலை. சரிங்களா? இப்போ இந்த வழியாக போட்டிங்கனாலும் சைடு வேஸில் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் வரும். எத்தனை ஃபுல் செமஸ்டருக்கும் வரும். அதே சமயம் டெய்லி அட்டெண்டன்ஸ் வரும். அப்போ டெய்லி அட்டெண்டன்ஸும் ஃபுல் டேஸ் அட்டெண்டன்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 2 ஆஃப் ஒர்க்கிங் டேவாக நம்ம ஃபுல் டேவாக கன்சிடர் பண்ணி போட்டுக்கலாம். அதையுமே இந்த கோடில் மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? இதுதான் இதில் இருக்கிற கணக்கு. ஸோ இப்போ நான் ஃபைனல் நோட் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆப் வந்து ஏபிடிஇன்னு ஒரு சாஃப்ட்வேரில் நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபார் ப்ராசஸிங்னு உங்கள் இதில் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது கோடு 1500 பக்கம் போகும். எம்இ பிஇ அது போக வேறு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எம்இ பிஇ பிஎஸ்டி முதற்கொண்டு அட்டெண்டன்ஸ் உண்டு. எம்இயில் அட்டெண்டன்ஸ் கிடையாது. இது மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து டேம்பர் பண்ணி ஒரு பிளாக் செயின் என்வைரன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒரு ஏஐ சிஸ்டம் மூலிமா நம்ம லாகின் பண்ணி, ஏன்னா இந்த கோடை எழுதுறதுக்கே ஒரு 15 நாள் நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் இல்லை. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுக்கு ஒரு 10 நாள் வந்திருக்க மாட்டான்னு போடுங்க, இவனுக்கு 2 நாள். ஆனால் கரெக்டான அட்டெண்டன்ஸ் தான் போடணும். இப்படி நடந்திருக்கு. ஒரு பையனாக காலேஜை விட்டு தப்பிச்சு போய் கல்யாணமே பண்ணியிருக்கான், குழந்தை பிறந்திருக்கு, என்னென்னமோ விஷயங்கள் நடக்கும். ரைட்டுங்களா? அதனால் நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் எல்லா வாலிப வயசு அது நடக்க தான் செய்யும். கொலை நடக்கும், வெட்டுக்குத்து நடக்கும். ஏன்னா எல்லாம் ரத்தங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இதனால தான் இந்த இதை ரெக்கார்ட் பண்ணி டேம்பர் பண்ணுறது. இதில் எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது லாக் நோட்டில். ஆனாலுமே நான் போய் காலேஜில் வேலை பார்க்க பயப்படுவேன். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து போடணும்னு வாங்க. சில ஸ்டாஃப்ஸ் வந்து அவங்க சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு உட்காந்துருவாங்க. அவங்க என்னன்னு கேட்டால், இது வந்து லாக் நோட்டில் நம்ம எழுதிட்டோம் சார், அவ்வளோதான், அது ஒன்றும் பிரச்சனையாகாது. ஆனால் அதில் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருக்கிற பையன் இருந்தான். நானும் ஒரு பையனை அடிக்க போன விட்டு கடைசி பார்த்தா கொலை கேஸ் இருந்திருக்கான் அவன் மேலே. நமக்கு எப்படி தெரியும்? அவன் எஃப்ஐஆர் கேஸ் 4 எஃப்ஐஆர் இருந்திருக்கான். அப்புறம் தான் தெரியுது அவனை காலேஜுக்குள்ளே வந்தால் சேஃப்டின்னு சொல்லி பேரண்ட்ஸ் தான் அனுப்பிச்சுட்ருக்காங்க. இப்படின்னா நடக்கும். அப்போ நம்ம வந்து அவன் வெளியே போய் ப்ராப்ளம் பண்ணிடுவான். நாளைக்கு வந்து போலீஸ் வந்து கேட்கலாம். அதனால தான் இந்த கம்ப்யூட்டர் கோடை எழுதினேன். இந்த கோடை பைத்தானுக்கு நான் கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃப்க்கு போடலாம். சோம்பேறித்தனமாக இருந்தோம்னா நமக்கு என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நாளைய இடவில் பிரச்சனை வரும். ஏன்னா 200 ஒரு 3 செக்ஷனுக்கு சேர்த்தோம்னா நம்ம 500 ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறோம். 500 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பான். 200 கூட இருப்பான். 120 110 100 கூட இருப்பான். இல்லை 7 செக்ஷன் இருக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய காலேஜஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் காட்டிலும் நம்ம அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒருத்தன் தப்பு செஞ்சாலும் நம்ம வந்து மாட்டிக்குவோம். உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வந்து மாட்டிக்கிறது பெரிய பிரச்சனையாயிரும். ஏங்க, நீ வெளியே போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கவனுக்கு நீங்கள் பாட்டுக்கு ரேண்டமாக ஒரு ஏன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க. இது இப்போ நான் கம்ப்யூட்டர் கோடில் போட்டால் தான் கையில் போடுவாங்க. இப்போ 10 ஒரு 5 போட்டால் 95 2 மார்க் வரும் அட்டெண்டன்ஸுக்கு. போதும், அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். அவன் நல்லவனாக இருந்தால் சரி, நல்லவனாக இல்லாட்டி இஃப் ஹி ஹேஸ் அ கிரிமினல் பேக்ரவுண்ட் என்ன பண்ணுறது? இது மாதிரினா நடக்கும். இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் நடக்கும், பாலிடெக்னிக் காலேஜ்லேயும் நடக்கும். இன்ஜினியரிங் காலேஜில் கொஞ்சம் டீசெண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் வளர்ந்த பசங்கனால. பாலிடெக்னிக் சின்ன பசங்க, அவங்களுக்கு புரியாது. வாத்தியாரையே அடிக்க வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. 10th தான் முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது புரியவும் வைக்க முடியாது. எம்இ வந்து அப்படி இருக்காது, இரகுலராக நடக்கும். வாத்தியார் மேலே தான் தப்பு இருக்கும். நான் வராத நாட்களுக்கு அவங்க அட்டெண்டன்ஸ் மனசாட்சி இல்லாமல் போட்டுட்டு நீ படிச்சியான்னு கேட்பாங்க, ஃபீஸ் கட்டினியான்னு கேட்பாங்க. நீயே இரகுலரில் காலேஜ் நடத்துகிற, அப்புறம் எப்படி இதாகும்? ஸோ பிஇ எம்இ பிஎஸ்டி டிஎம்இ வந்து 3 வருஷம், பிஇ வந்து 4 வருஷம், எம்இ வந்து 2 வருஷம். ஸோ 3 3 6 6 2 8 8 ப்ளஸ் 14 வருஷம் பிஎஸ்டி பண்ணுறவன்னு இருக்கான். 20 வயசில் ஆரம்பிச்சிங்கன்னா 50 வயசில் முடிப்பீங்க. 40 வயசில் கல்யாணம் பண்ணி வெளியே வந்து பிள்ளை குட்டி பத்து என்ன பிள்ளை குட்டியே பெறாது, எப்படி வரும்? இம்பார்ட்டண்ட் ஆயிடுவோம். ரைட்டுங்களா? அந்தளவுக்கு நம்ம வீரியமாக செயல்பட முடியாது. ஸோ இதில் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ அட்டெண்டன்ஸ் போடுறது அசால்ட்டாக நினைக்காதீங்க. அட்டெண்டன்ஸ் வந்து ஒரு முக்கியமான ரெக்கார்டு, டாக்குமெண்டேஷன். இது பிளாக் செயின் என்வைரன்மெண்ட் வந்து எல்லா ஃபீல்ட்லேயுமே வந்துடும். கவர்மெண்ட் செக்டாரு இப்போ டேம்பரிங் பண்ணி காமிச்சிருக்கேன். பொய் கணக்கு, பொய்யா அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு ஒரு கோடு எழுதி அதை டேம்பர் பண்ணி காமிச்சிருக்கேன். இனிமேல் தான் இதுக்கு பிளாக் செயின் எழுதணும். இப்போ ஒரு கேமரா மூலிமா நோட் பண்ணலாம்,
பயோமெட்ரிக் சிஸ்டம் கொண்டு வரலாம், இல்லை மேனுவல் ஆடிட்டிங் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஆனால் இதை டேம்பர் பண்ணி கடைசி நேரத்தில் அப்பா இவனுக்கு மஞ்சக்காமாலை வந்துருச்சு, தைராய்டு வந்துருச்சு அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றி விட்டுருக்கோம். உண்மையிலே மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரவன் இருக்கான், பொய்யான மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரவன் இருக்கான், ஊர் சுற்றிட்டு வர வரைக்கும், அடிதடி பண்ணி விட்டு வர வரைக்கும், என்னென்ன கேவலமோ பண்ணிட்டு வரவன் இருக்கான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தப்பாக சொல்லலை, ஆனால் இப்போ இருக்கிற கால சூழ்நிலைகள் இப்படி இருக்குது. நம்ம டாக்குமெண்ட்டை நம்ம சைடு கரெக்டாக வச்சுக்கிட்டோம்னா யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாது. நம்ம சோம்பேறித்தனமாக இப்போ ஒரு கம்ப்யூட்டர் கோடு ஒரு கேம் மாதிரி செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, ABCD போட்டு 95% 80 பச்சை அந்த இதெல்லாம் செட் பண்ணியிருக்கேன்ல, அப்படி பண்ணக்கூடாது. அப்படி தான் பண்ணுறாங்க ஸ்டாஃப்ஸு, ரைட்டுங்களா? அது ரொம்ப ஆபத்து, கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ஒருத்தனுக்கு கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்தாலும் அவன் எங்கிட்டாச்சும் ப்ராப்ளம் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு அமைதியாக கிளாஸ்க்குள்ளே வந்து அடுத்த நாள் உட்காரலாம், இல்லை காலையில் போயிட்டு மதியம் வந்து உட்காரலாம், இல்லை ஃபஸ்ட் பீரியட் போய்ட்டு செகண்ட் பீரியட் வந்து உட்காரலாம், காலேஜுக்குள்ளேயே வம்புழுத்துட்டு ஒரு போலீஸ் கேஸாகி கூட வந்து உட்காரலாம், எப்படினாலும் நடக்கலாம். பக்கத்து காலேஜ் கேம்பஸ்குள்ளே கூட ஒரு மாங்காய் திருடிட்டோ ஒரு வீட்டில் பிரச்சனை பண்ணிட்டோ கூட உட்காரலாம். நீங்கள் ஆப்சன்ட் ப்ரெசன்ட் பீரியடோ இதோ கரெக்டாக போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இதில் மாஸ்டர் லாக் இருக்குது, சேல்ரி இருக்குது, மூணையுமே ஒரே தான் ஒட்டுக்க வச்சு பார்க்கணும். 80 hours கரெக்டாக இருக்கணும், அடுத்த ஸ்டாஃப்ட்ட பீரியடை கடன் வாங்கணும். அதெல்லாம் வந்து நான் சும்மா ட்ராகிங் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இந்த கோடை இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து 4Kல நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நன்றி.